ஹாய் டேவ்ஸ். இப்போ நம்ம ரிவர்ஸை நம்பர் பண்ண போகிறோம் வித்தவுட் யூஸிங் இன்பில்ட் ஃபங்க்ஷன் இன் பிஹெச்பி. இது என்னென்னா, நான் இப்படி ஒரு மைனஸில் நம்பர் கொடுத்தா என்ன ஆகுங்கிறதான் இப்போ கேள்வி. -1 2 3 4 5 அதை வந்து ரிவர்ஸ் பண்ணேன்னா திருப்பி இந்த மைனஸ் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கணும் ரிவர்ஸ் பண்ணாலும். ஸோ இது எப்படி பண்ணுறதா இப்போ நம்ம சேலஞ்சாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், $number equal to -1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்து டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி பிஹெச்பி டேக் போடணும். இப்போ நான் ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறேன். இந்த நம்பரை பாஸ் பண்ண போகிறேன் ஃபங்க்ஷனில். இந்த வேரியபிளை பாஸ் பண்ணி அதுக்குண்டான லாஜிக் எழுதி அப்புறம் நம்ம வந்து மாற்ற போகிறோம். இப்போ இதை ஒரு வேரியபிளுக்குள்ளே வச்சுட்டேன். ரிவர்ஸ் நம்பரா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரிவர்ஸ் நம்பர் ஃபங்க்ஷன் எழுதணும். ஃபங்க்ஷன் எழுதி அதில் பேராமீட்டரில் பாஸ் பண்ணணுமா. இப்போ முதல்ல எனக்கு தேவைப்படுற விஷயம் என்னென்னா, அந்த ஃபங்க்ஷன் எழுதணுன்னு முதல்ல தேவைப்படுற விஷயம், நான் வந்து இந்த நம்பர் நெகட்டிவாக இல்லையான்னு செக் பண்ணணும். அதே நேரத்தில் இந்த ரிவர்ஸ்டு வேரியபிள் இருக்குல்ல, இந்த ரிவர்ஸ் வேரியபிள் இனிஷியலாக 0ல் வைக்கணும். இனிஷியலாக ஏன் 0ல் வைக்கிறேன்னா, ஏன் ரிவர்ஸில் வச்சு அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன்னா, அந்த வேரியபிளை தான் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன் கடைசியாக. ஸோ இது வேறு அப்படிங்கிறத முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபங்க்ஷன் வந்து இப்போ நமக்கு அந்த பாஸ் பண்ணுற நம்பர் நெகட்டிவாக இல்லைன்னு செக் பண்ணணும். அதுக்கு இஸ் நெகட்டிவ் ஈக்குவல் டுன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி நம்ம பாஸ் பண்ணுற நம்பர் லெஸ் தேன் 0 இருந்துச்சுன்னா அப்போ நெகட்டிவ் தானே. ஸோ இஃப் அப்போ நெகட்டிவாக இருந்தால் என்ன பண்ணணும்னா, லாஜிக் படி நெகட்டிவாக இருந்தால் அந்த நம்பரை வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ் ஆக்கிக்கும். ஏன் ப்ளஸ் ஆக்கிக்கும்னா, ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை இப்போ இந்த நம்பரை ஏன்னா ஸ்ட்ரிங்கில் நாம் மாற்ற போகிறோம் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்காண்டி இதை ப்ளஸ் ஆக்கிட்டு ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம், திருப்பி அதுக்கு முன்னாடி மைனஸ் சிம்பிளை நம்ம கொண்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங்கில் கன்வெர்ட் பண்ணதில் மைனஸையும் சேர்த்து தூக்கிட்டு சுத்தாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த இதை பண்ணுறோம். ஸோ டாலர் இஸ் நெகட்டிவ், நம்பர் நெகட்டிவாக இருந்தால் நம்பர் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸாக மாற்ற போகிறோம். அதாவது நம்பர் இன்ட்டு திஸ் வந்து என்னென்னா, ஆக்சுவலாக இது எப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிறது தான் இந்த இதுதான் நடக்குதுங்க. மேக்ஸ் த நம்பர் பாசிட்டிவ் ஃபார் ஈஸியர் மணிப்புலேஷன் ஈஸியாகிறதுக்காண்டி பண்ணுறது. இப்போ நம்ம ஒயில் லூப்லேயே பண்ண போகிறோம். ஒயில் லூப்பில் என்ன பண்ண போகிறேன், இப்போ நம்பர் கிரேட்டர் தென் 0 தானே இருக்கும். இப்போ நம்பர் நெகட்டிவாக இருந்து இந்த வேரியபிளில் போயில அது ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஒயில் நம்பர் கிரேட்டர் தென் 0. இப்போ நான் ஒரு லாஜிக் எழுதுகிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் என்ன இருக்குன்னு சொல்கிறேன். இந்த நம்பர் என்ன இருக்குன்னா 1 2 3 4 5 இருக்கும். நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, டாலர் நம்பரை பர்சன்டேஜால் கட் பண்ண போகிறேன். கட் பண்ண என்ன ஆயிரும்னா 1 2 3 4.5 வந்துடும். ஸோ இந்த 1 2 3 4 மட்டும் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதை வந்து லாஸ்ட் டிஜிட் சாரி வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலாக அந்த கட் பண்ணுறேன்ல, இந்த கட் பண்ணுற 5-ஐ லாஸ்ட் டிஜிட்குள்ளே வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது
டாலர் ரிவர்ஸ்ன்னு கொடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லாஜிக் எழுத போகிறேன். டாலர் ரிவர்ஸ்ட் ஸ்டார் 10 அப்படின்னு கொடுத்து ப்ளஸ்ஸு லாஸ்ட் டிஜிட். இதில் லாஜிக் என்னன்னா இது வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரிவர்ஸ்ட் வந்து நம்ம இனிஷியலாக 0 கொடுத்துருக்கோமா, இந்த 0 இன்ட்டு 10 அப்படிங்கிறப்ப 0 ஆயிரும். ஸோ இந்த லாஸ்ட் டிஜிட் இப்போ வேல்யூ எங்கே போகும், 5ஓட வேல்யூ 5க்கு போகும். ஸோ ரிவர்ஸ்டுக்கு போயிடும். இப்போ என்ன ஆயிரும்னா இப்போ நம்பர் ஈக்குவல் டு கேஷ் டைப் கேஷ் பண்ணுறேன். டைப் கேஷ் பண்ணி நம்மள்ட்ட இப்போ நம்பர் வேரியபிளில் 1 2 3 4 தான் இருக்கும். 1 2 3 4.5 இருக்கும். இப்போ அதை என்ன பண்ண போகிறேன், டிவைட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறேன். எப்படின்னா இப்போ இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்கும்னா 1 2 3 4.5 இருக்குமா, இதை 10ஆல் டிவைட் பண்ணோன்னே என்ன ஆயிரும், இந்த 0.5 போயிடும். ஓகேவா, 0.5 போயிடும். ஸோ 0.5 போனோன்னா இப்போ நம்பர் வேரியபிளில் திருப்பி என்ன இருக்கும், 1 2 3 4 தான் இருக்கும். இப்போ ஓகேவா, 1 2 3 4 தான் இருக்கும். திருப்பி என்ன பண்ணுறது, திருப்பி வரையில் 1 2 3.4ன்னு வரும். ஸோ அந்த இடத்துல தான் இப்போ நம்ம ரிவர்ஸில் என்ன இருக்குது, 5 இருக்குது. 5 into 10s are 50. 50 ப்ளஸ் லாஸ்ட் டிஜிட் எத்தனை, லாஸ்ட் டிஜிட் வந்து இங்கே 4 வரும். ஸோ 4 நம்ம ஆட் பண்ணோன்னா 54. 54 வந்து ரிவர்ஸில் போய் சேர்ந்துக்கும். இப்போ இன்ட்டு டைப்பில் நம்ம நம்பர் வந்து 1 2 3.4 இருக்கும். இந்த 4 மாதிரி இப்படியே லூப் பண்ணி கடைசி முடிகிற வரைக்கும் நடக்கும். நடந்து முடிஞ்ச நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை மைனஸாக ரிட்டர்ன் பண்ணணும்ல. அப்போ தான் ரிட்டர்ன் இஸ் நெகட்டிவில் ரிட்டர்ன் வேல்யூ வந்துச்சுன்னா அதை மைனஸ் போட்டு கொண்டு வந்துடுங்க, டாலர் மைனஸால் கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துரும். இல்லையா மைனஸ் நம்பர் இல்லையா, அந்த இஸ் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் குள்ளே அது போகலைன்னா ஆக்சுவலாக இது என்ன ஆயிரும், நார்மலாகவே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷனில் இங்கே போயிடும், ஃபால்ஸுக்கு போயிடும். ஸோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இதை பண்ணிவிட்டு இப்போ நம்ம கோட் எக்ஸிக்யூட் பண்ணால் சம் ப்ராப்ளம் இஸ் தேர் இன் கோட். இருங்க செக் பண்ணுறேன். ப்ராப்ளம் என்னன்னா நம்ம எக்கோவே பண்ணல ரிசல்ட்டை, அப்புறம் எப்படி வரும். இப்போ எக்கோ பண்ண போகிறோம், பார்த்துக்கோங்க. எக்கோக்கு கோட் எழுதிட்டேன். இப்போ பாருங்கள், ரிவர்ஸ்டு நம்பர் இஸ் 54321. இப்படி மைனஸ் டிஜிட்டில் கொடுக்குறப்ப நம்மளால் ரிவர்ஸ் பண்ணுவோம். ஏன்னா இது 1 2 3 4 5 என்னன்னா தப்பாக வந்துடும். மைனஸ் வந்து நம்ம அந்த லூப் பண்ணிடுறோம், மைனஸோடு எடுத்துகிட்டு போனோம்னா. ஏன்னா அப்போதைக்கு நீங்கள் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி அந்த கண்டிஷன்காண்டி மைனஸ் தூக்கி இது பண்ணி வச்சிட்டோம். வேறு ஏதாச்சும் லாஜிக் தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய் பாய்.